ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நாளைக்கு நீ ரெடியாக இரு, அத்தைக்கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு நீ ரெடியாக இரு, நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுக்கு போகலான்றாங்க. உடனே காவேரி என்ன விஷயம் என்ன ஏது சொல்லுங்கன்னு சொன்னதும், நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு வெண்ணிலா முன்னாடி போய் நிற்க போகிறோம். வெண்ணிலா வந்து அப்போ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை பார்க்கலாம். ஒரு வேளை வெண்ணிலா வந்து ரியாக்ட் பண்ணி எனக்கு என் விஜய் தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண என்ன காவேரி நீ பேசிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு நீ தான் முக்கியம், நீ தான் என் வாழ்க்கை. வெண்ணிலா என்னோட பாஸ்ட், அது முடிஞ்சு போன கதை. இதை சொன்னாலும் நீ ஏன் காவேரி நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. உடனே காவேரி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டது. சரிங்க, நான் வரேன். நாளைக்கு ஒரு வேளை வெண்ணிலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் சொல்லி காவேரி சொன்னது. உடனே விஜய் என்னவா இருக்கும், அவ ஒருவேளை நமக்கு சர்ப்ரைஸ் பண்றலாம். என்ன காவேரி, எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு, ப்ளீஸ் காவேரி சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொதப்புனீங்க, நானும் ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன், உங்க அளவுக்கு இருக்கா இல்லையான்றதை பாருங்களேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். முதல்ல நம்ம வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். வெண்ணிலா கிட்ட மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, நான் உன்னை காதலிக்கல, இவ தான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன்னு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து வெண்ணிலா முன்னாடி நின்றா வெண்ணிலா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.